நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமேன். நாம் பரம காணனை நோக்கி ஓடுகிறதான ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார். நாம் ஒரு இலக்கை அடைய ஓடும்போது அதில் வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்பி வேடிக்கை பார்க்காமல் ஓட வேண்டுமா? இந்த ஓட்டம் அதாவது புதிய ஏற்பாட்டின் அன்பின் ஓட்டமானது. உங்களுடன் ஓடி வருபவர்கள் சில நேரங்களில் தவறி கீழே இடறி விழும்போது அவர்களையும் தூக்கி சுமந்து காயங்கட்டி ஓட வேண்டுமா? ஆகவே பொறுமையோடு ஓடணுமா? நீங்கள் இடறி விழாதபடியும் விழுகிறவர்களையும் தாங்கி ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டம் எப்பொழுது ஆரம்பமானது என்றால் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான். உலக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் எனது பிராணனையும் கூட அருமையாக எண்ணேன் என்று பரிசுத்த பவுல் இந்த ஓட்டத்தை குறித்து எழுதுகிறார். இந்த ஓட்டம் யார் உடைய ஓட்டம் என்று குறிப்பிடுகிறார். ஊழியர்களின் ஓட்டம் பற்றி அப்படித்தானது. சத்திய வசனத்தை கேட்டு ஆராய்ந்து அதன்படி நடந்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வதில் பிரசங்கிப்பது ஆகும். ஒருவேளை எனக்கு பிரசங்கிக்க வரவே வராது என்றால் கிறிஸ்துவை போல மாதிரி ஜீவியம் நடந்து உண்மையாய் ஒரு சாட்சியின் ஜீவியம் நடப்பதும் கூட தான். கிறிஸ்து இந்த ஊழியரிடம் வாசம் செய்கிறார். உண்மையான நேர்மையான கிறிஸ்தவர் என்று ஜனங்கள் அவர்களிடம் நற்சாட்சி பெறுதல். இப்படி கொஞ்ச நாட்கள் மாதங்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் உயிரோடு இருக்க மட்டும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சோர்வடைந்து அதறியப்பட்டு பாதியிலே ஓட்டத்தை நிறுத்திவிடக்கூடாது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மரணம் பரியந்தம் உண்மையாக இருந்து ஓட வேண்டுமா என்கிறார். அப்பொழுது மட்டுமே ஓட்டத்தின் முடிவில் பரிசு தரப்படுகிறது. ஒரு அசைவில்லா ராஜ்யம் நமக்கு தரப்போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி முடிவில் ஜீவக்கிரீடம் பெற்று தேவனோடு யுகங்களாக அந்த அசைவில்லா ராஜ்யத்தில் பங்கு பெற பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமேன். God bless you.